ஒரு நாளில் விடுவித்து பரப்பதை போல் பறந்து செல்வேன், பறந்து செல்வேன், மகிமையில் பறந்து செல்வேன். அல்லேலூயா. சிறையில் அடைப்பட்டுள்ள பறவை ஒரு நாளில் விடுவித்து பறப்பதை போல் பறந்து செல்வேன், பறந்து செல்வேன், மகிமையில் பறந்து செல்வேன். பறந்து செல்வேன், பறந்து செல்வேன், மகிமையில் பறந்து செல்வேன். சிறையில் அடைப்பட்டுள்ள பறவை ஒரு நாளில் விடுவித்து பறப்பதை போல் பறந்து செல்வேன், பறந்து செல்வேன், மகிமையில் பறந்து செல்வேன். பறந்து செல்வேன், பறந்து செல்வேன், மகிமையில் பறந்து செல்வேன். எல்வாழ்வு முடிவடையும் போது கரையின் வீட்டுக்கு பறந்து செல்வேன். எல்வாழ்வு முடிவடையும் போது கரையின் வீட்டுக்கு பறந்து செல்வேன். நான் பறந்து செல்வேன், பறந்து செல்வேன், மகிமையில் பறந்து செல்வேன். பறந்து செல்வேன், பறந்து செல்வேன், மகிமையில் பறந்து செல்வேன். சிறையில் அடைப்பட்டுள்ள பறவை ஒரு நாளில் விடுவித்து பறப்பதை போல் பறந்து செல்வேன், பறந்து செல்வேன், மகிமையில் பறந்து செல்வேன். பறந்து செல்வேன், பறந்து செல்வேன், மகிமையில் பறந்து செல்வேன். எல்வாழ்வின் நிழல் வளர்ந்த போது மகிழ்ச்சி முடிவடையா நிலத்துக்கு. எல்வாழ்வின் நிழல் வளர்ந்த போது மகிழ்ச்சி முடிவடையா நிலத்துக்கு. நான் பறந்து செல்வேன், பறந்து செல்வேன், மகிமையில் பறந்து செல்வேன். பறந்து செல்வேன், பறந்து செல்வேன், மகிமையில் பறந்து செல்வேன். சிறையில் அடைப்பட்டுள்ள பறவை ஒரு நாளில் விடுவித்து பறப்பதை போல் பறந்து செல்வேன், பறந்து செல்வேன், மகிமையில் பறந்து செல்வேன். பறந்து செல்வேன், பறந்து செல்வேன், மகிமையில் பறந்து செல்வேன். அந்த மகிழ்ச்சியான வேளையில், அந்த மகிழ்ச்சி மணி நேரத்தில், அந்த மகிழ்ச்சியான வேளையில், அந்த மகிழ்ச்சி மணி நேரத்தில் நான் பறந்து செல்வேன், பறந்து செல்வேன், மகிமையில் பறந்து செல்வேன். நான் பறந்து செல்வேன், பறந்து செல்வேன், மகிமையில் பறந்து செல்வேன். சிறையில் அடைப்பட்டுள்ள பறவை ஒரு நாளில் விடுவித்து பறப்பதை போல் பறந்து செல்வேன், பறந்து செல்வேன், மகிமையில் பறந்து செல்வேன். பறந்து செல்வேன், பறந்து செல்வேன், மகிமையில் பறந்து செல்வேன். பறந்து செல்வோம், பறந்து செல்வோம், மகிமையில் பறந்து செல்வோம். பறந்து செல்வோம், பறந்து செல்வோம், மகிமையில் பறந்து செல்வோம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தராகிய இயேசு நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அருள்முக மத்தியில் வந்திருக்காங்க. ஒரு தடவை செய்தி விட்டுருக்கணும், ஞாபகம் இருக்குது.
3.5 மணி நேரம் கிட்ட செய்தி கொடுத்தேன்னு நினைக்கிறேன் இல்லையா? 1 to 1 போது எல்லாரையும் பசியா உட்கார வச்சு செய்தி கொடுத்து, ஆனா பிறகு சாப்பாடு கொடுத்தாங்க. சரி, ரொம்ப சந்தோஷம் எல்லாரையும் பார்க்கும்போது. பவுல் சொல்லாம பாருங்க, என் ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறேன். நம்முடைய ஜனங்களை பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா காலமெல்லாம் எங்க கிடக்கிறோம்? நாட்டில் இருக்கிறோம். எப்பமா தமிழ்நாட்டில் வந்தோம்னா தான் நம்ம ஜனங்களை பார்க்க முடியுது இல்லையா? சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதத்துல ஒரு சில காரியங்களை பார்ப்போம். எனக்கு ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டே இருந்தா என்ன செய்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி, அது ஆண்டவர் என்ன விரும்புகிறாரோ அது என்ன செய்யும், வெளியே வரும், அவ்வளவுதான். சரி, ஆதியாகமம் 15வது அதிகாரம். வாசிங்க, 5வது வசனத்தை வாசிங்க போகணும். அவர் அவனை வெளியே அழைத்து வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் அதை எண்ண என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவனுக்கு நீதியாக எண்ணினார். ஆபிரகாமுடைய வம்சம் நம்ம இல்லையா? பைபிள் பிரகாரம் நம்ம யாரு? ஆபிரகாமுடைய வம்சம். பாருங்க, பைபிள் ஒரு காரியத்துக்கு டீச் பண்ணுது. வேதத்தில் சொல்லப்பட்ட ஒரு காரியமானது, இந்த காரியத்தை நம்ம அந்த நாள்ல கவனிச்சு பார்க்கணும், இன்னைக்கு இல்லை. ஆபிரகாமோட ஆண்டவர் பேசும்போது இந்த பைபிள் இருந்துச்சா? இல்ல, பைபிள் இல்ல. ஆனா இன்னைக்கு நம்ம அதை படிக்கிறோம். அவர் என்ன செய்தாருங்கிறத இந்த வேதத்தின் மூலம் தான் நம்ம கற்றுக்கிறோம். இதை நம்ம விசுவாசிக்கிறோம், முழுமையா நம்புறோம். ஆகியனால இந்த வேதம் சத்தியம் சொல்லி நம்ம நம்புறோம் இல்லையா? சரி, எப்பவுமே நீங்க நம்பும் போது பெர்ஃபெக்டா நம்புங்க, அறகுறையா நம்பாதுங்க. நீங்க பரிபூர்ணமா நம்புறீங்கன்னா அந்த காரியம் உங்களுக்கு முன்னாலே நடக்கும். ஆண்டவருக்கு பெரிய காரியம் சின்ன காரியம் இருக்கா? கிடையாது. உங்களுக்கு ஒரு வேளை நீங்க 10,000 ரூபாய் கேட்கறீங்கன்னு வச்சுருங்க, இன்னொரு ஆள் 100 ரூபாய் கேட்கிறாரு. இவருக்கு 100 ரூபா என்ன 10,000 ரூபாய் என்ன பெரிய காரியமா? அப்படியா? ஒண்ணும் கிடையாது. சின்ன வியாதின்ற என்ன இருக்குது, பெரிய வியாதின்ற அவருக்கு என்ன இருக்குது? வியாதி மொத்தத்துல என்னது? சாசு. அதை அவர் என்ன செய்ய நீக்கி கொடுக்கிறார். அப்ப நம்முடைய ஆண்டவரை பற்றி நம்ம கொஞ்சம் அறிஞ்சுக்கணும். சாலமோன் சொன்ன மாதிரி, ஆண்டவருக்கு நான் ஒரு பெரிய ஒரு வீடு கட்ட போறேன் இல்லையா? நான் கட்ட போகிற ஆலயம் பெரிதா இருக்கும். ஏன்? எங்கள் தேவன் எல்லா தேவர்களை விட பெரியவர். 2 நாளாக 2:5 சொல்றார். பாருங்க, இந்த சாலமோன் தேவனுடைய நிலையை புரிஞ்சு அவன் ஒரு இடம் கட்டுறவங்கிற மாதிரி சொல்லல. ஏன்? இவனுடைய மனசுக்குள்ள எவ்வளவு இருக்குதோ தேவனை பற்றி, அதுக்குதான் இவர் ஆலயம் கட்டுறேன்னு சொன்னாரு. ஆனா நம்முடைய தேவன் ஆலயத்துக்குள்ள அடங்கியிருக்கா? இன்னைக்கும் நிறைய பேர் கடவுள்களை உண்டாக்குறாங்க இல்லையா? படத்தை வரைஞ்சி சிலையை ஊற்றி பண்ணி கடவுளை உற்பத்தி பண்றாங்க. இதெல்லாம் யாருடைய மைண்டு? அவங்களுடைய மைண்டுக்குள்ள எவ்வளவு இருக்கும், அவங்களுடைய அறிவுக்குள்ள எவ்வளவு இருக்குதோ தேவன், அதை அவங்க வெளிப்படுத்தி காட்டுறாங்க. ஆனா இது உன் அறிவுக்கு அப்பாற்பட்டதுப்பா. தேவன் உனக்கு அப்பாற்பட்டவர். அவர் சகலத்தையும் நிரப்புகிற தேவன். அவருக்காக நீங்க ஒரு காரியத்தை செய்ய முடியாது. இந்த சின்ன மூளைக்கு அவ்வளவு பவர் கிடையாது. நம்ம ஏதோ எத்தனையோ கோடி ஜீவராசிகள் மத்தியில ஒரு சின்ன ஜீவன், அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. ஆண்டவருக்கு நம்ம இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய முடியாது. இங்கே ஆபிரகாம வெளியே கூப்பிட்டு ஒரு பைபிளை காட்டுறாரு பாருங்க. ஏன்? இதுதான் என்னது? முதல் பைபிள். நேச்சர் இஸ் தி ஃபர்ஸ்ட் பைபிள். இந்த பைபிள் அவருக்கு அவர் என்ன கற்றுக் கொடுக்கிறாரு? இவனுடைய சந்ததி எப்படி இருக்குங்கிறத எங்க காட்டுறாரு? பைபிள்ல காட்டுறாரு பாருங்க. மணவாட்டி எப்படி இருப்பாங்கிறத இந்த பைபிள் சொல்லும் இல்லையா? மணவாட்டி எப்படி இருப்பான்னு சொல்லி இந்த வேதம் போதிக்கும். இந்த வேதம் மட்டுமல்ல, எல்லா வேதங்களும் போதிக்கும். ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு
நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுப்பவர்களும் அவைகளே. அப்போ வேதம் அவ்வளவுமே யாரை பற்றி சாட்சி கொடுக்குது? கிறிஸ்துவ பற்றி தான். இந்த வேதத்தை படிக்கும் போது உங்க மனசுல இந்த ஒரு எண்ணம் மட்டும் இருந்துச்சுன்னா நீங்க பாத தவற மாட்டீங்க. ஏன்? இந்த வேதம் யாரை பற்றி போதிக்கும்? கிறிஸ்துவ பற்றி மட்டும்தான் போதிக்கும், வேற யாரை பற்றியும் போதிக்காது. ஆதியாகமம் 1 1 வசனத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். இந்த வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தது யாரு? தேவன், இல்லையா? முதல் வசனம் யாரை பற்றி சொல்லுது? தேவனை பற்றி. இது எந்த தேவன்ட்டு யோவான் 1:3 படிச்சு பாத்தீங்கன்னா, அவர் மூலமா எல்லாம் நினைச்சா உண்டாச்சுதான், உண்டானது ஒன்றும் அவரால் இல்லாமல் உண்டாகவில்லை. 10ஆம் வசனம் சொல்லுது, அவர் உலகத்தில் இருந்தார், உலகமோ அவர் மூலமாய் உண்டாயிற்று, ஆனா உலகம் அவரை என்ன செய்யல, அறியல. அப்போ இந்த வேதத்துல இடைப்பகுதியும் இந்த இயேசுவை பற்றி தான் சொல்லுது. வெளிப்படுத்தல் கடைசி வசனத்தை வாசித்தீங்கன்னாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே வாரும். அதுக்கப்புறம் என்ன சொல்லிருக்கு? அங்கதான் விஷயம் இருக்கு. என்ன சொல்லிருக்கு? ஆமேன் சொல்லியிருக்குது. அதை மறக்க கூடாது, இல்லையா? முடிவுக்கு என்னது உண்டு? ஒரு வார்த்தை உண்டு, அதுதான் என்னது? ஆமேன். ஆமேன் சொல்லியிருக்குது. இந்த ஆமேன் யாருன்னு 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா என்ன சொல்லுது? வெளிப்படுத்தல் 3:14. லவோதிகா சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவென்றால், உண்மையும் சத்தியமுள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமாய் இருக்கிற ஆமேன் என்பவர் சொல்கிறதாவது. இவர்தான் ஆமேன், இல்லையா? இவர்தான் யாரு? ஆமேன். அப்போ இயேசு கிறிஸ்து தான் ஆதியாயும் இருக்காரு, ஆமேனாயும் இருக்கிறார், ஆரம்பமாயும் இருக்கிறார், முடிவாயும் இருக்கிறார். இந்த வேதம் அவரை பற்றி தான் முதல் வசனத்திலும் சாட்சி கொடுக்கு, கடைசி வசனத்திலும் சாட்சி கொடுக்குது, மத்தியிலேயே அவரை பற்றி தான் சாட்சி கொடுக்குது. 66 புத்தகம் அவரை பற்றி தான் பேசும், வேற யாரை பற்றி பேசுறது. அப்ப நம்முடைய எண்ணத்துல தவறு இருந்துச்சுன்னா உங்க பார்வை விளைக்கணும். நம்முடைய எண்ணம் சரியா இருந்துச்சுன்னா இந்த வேதத்திலிருந்து அவருடைய மகத்துவங்களை நீங்க அறிஞ்சிக்கலாம். ஒரு சின்ன வசனம் கூட கிறிஸ்துவ பற்றி நிச்சயம் அது பேசும். நீங்க தேடுங்க, நீங்க ஒருபோதும் பாதை இடவே மாட்டீங்க. இது நமக்கு வேதம் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். இப்போ ஆபிரகாம வெளியே கூப்பிட்டு ஆண்டவர் முதலாவது வேதத்தை ஓபன் பண்றார், ஃபர்ஸ்ட் பைபிள். அப்போ அவங்களுக்கு அவர் போதிச்சதெல்லாம் நட்சத்திரங்களையும் சூரியனையும் சந்திரனையும் வச்சுதான் என்ன செஞ்சிருக்கிறார்? போதிச்சிருக்கிறார். இதுதான் முதலாவது பைபிள் சொல்லி தீர்க்கதரிசி சொல்றாரு, இல்லையா? பரிணாமத்தில் என்ன சொல்றாரு? நேச்சுரலிஸ்ட் ஃபர்ஸ்ட் பைபிள் அப்படிங்கிறாரு. அந்த பைபிளை கத்துக்கிட்டு தான் அன்னைக்கு யோபுலாம் நடந்தது ஆண்டவருக்குள்ள. யோபு பெரிய ஒரு பக்தன், இல்லையா? நம்மளை விட சொல்ல பிறந்தவன் எவ்வளவோ பெரிய பக்தன். ஆண்டவர் சொல்றாரு, இவனை மாதிரி உத்தமனும் சன்மார்க்கனும் இந்த பூமியில ஒருவரும் இல்லை. இப்படி சாட்சி கொடுக்கக்கூடிய ஒரு மனுஷன், இந்த மனுஷனுக்கு அந்த பைபிளை வச்சு போதிக்கிறார். வானத்தில் உள்ள பைபிள். அவர் என்ன கேட்கிறாரு பாருங்க, ஒரு கேள்வி கொண்ட. யோபு 38ஆவது அதிகாரம் 32வது வசனம் சொல்லுது, ராசிகளை அதினதின் காலத்திலே வர பண்ணுவாயோ, ராசிகளை அதினதின் காலத்திலே வர பண்ணுவாயோ, துருவ சக்கர நட்சத்திரத்தையும் அதை சேர்ந்த நட்சத்திரங்களையும் வழி நடத்துவாயோ, அதை சேர்ந்த நட்சத்திரங்களை நீ வழி நடத்துவியா? யோபுட்ட கேட்கிறார் ஆண்டவர். யோபுவே, நான் உன்ட்ட ஒரு சில கேள்விகள் கேட்கிறப்பா, இடையை நினைச்சிருக்க கட்டிக்க, நீ தெரிஞ்சிச்சுன்னா சொல்லு அப்படின்னு சொல்லி அவனை நிறுத்தி வச்சு ஒரு சில கேள்விகளை கேட்டார் பாருங்க. வருஷா இது அவ்வளோத்தையும் இன்னைக்குள்ள விஞ்ஞானியில இருக்கும். நட்சத்திரத்தை எண்ணித்தான விஞ்ஞானி சொல்லுங்க, இன்னைய நிலைமையிலே நீங்க சொல்லுங்க. விஞ்ஞானம் வளர்ந்துச்சு, எல்லாம் வளர்ந்துட்டு, ரைட், ஒத்துக்கலாம். ராக்கெட் அனுப்புறான், அது அனுப்புறான், எல்லாம் அனுப்புறான். இந்த ஒரு சின்ன கேள்வி, நட்சத்திரத்தை நீ எண்ணிருக்கியாப்பா சொல்லு. எண்ணிருக்கா? இதுவரைக்கும் கிடையாது. ஏன்? ஒருவன் சொல்லுதான் 400 மில்லியன் நட்சத்திரம் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லுதான். இது கொஞ்சம் காகங்கள் பறந்து போகும்போது கிட்டத்தட்ட ஒரு 100 வரைக்கும் இருக்கும் அப்படி சொன்ன மாதிரி. அது இல்லை, திட்டமா உனக்கு தெரியாது நட்சத்திரம் எவ்வளவு இருக்கு. இதை என்றது யாரு? கொடிமாசிகளை என்றது யாரு? அவருடைய ஞானம். அந்த ஞானம் உனக்கு இருக்குதா? அப்போ அவருடைய ஞானம் உங்களுடையது இல்லை, உங்களுடைய ஞானம் அவருடையது இல்லை.
என்னைக்கு அவருடைய ஞானம் உனக்குள்ள வந்துச்சோ அன்னைக்கு தான் இதை எண்ண முடியும். அதுக்கு முன்னால எண்ண முடியாது. மனுஷ ஞானத்துக்கு அந்த பவர் கிடையாது. தேவன் ஒரு வேதத்தை திறந்து வச்சு போதிக்கிறார், யோபுகிட்ட போதிக்கிறார். ராசிகளை அதிநேரம் காலத்தில் நீ வரவழைக்க முடியுமா? அப்போ ராசிகளுக்கு ஒரு காலம் உண்டு இல்லையா? ராசிகள் வெளிப்படுறதுக்கு ஒவ்வொரு காலம் உண்டு. இப்போ முதலாவது ராசி அங்க வெளிப்படுது. என்ன ராசி? 12 ராசிகள் உண்டு இல்லையா? அது உண்மைதானே? சிலர் இந்த இவங்க போடுற ராசி பலனை பாக்குறாங்க, அதாவது ஜோதிடர்கள். அது இல்ல, இது வேதத்துல உள்ளது. நான் சொல்றேன், வேதத்துல கொடுக்கப்பட்ட ராசி வானத்துல இருக்கு. முதல் ராசி யாரு? கன்னி ராசி. இவங்க போடுற இந்த ராசியில முதல் ராசி கன்னி கிடையாது. இந்த கன்னிராசி எப்படி சொல்றது, எப்படி தெரிஞ்சு சொல்றது? இந்த கன்னிராசி யூத கேலண்டர் பிரகாரம் முதல் ராசி என்னது? கன்னிராசி. அதை நீங்க படிங்க. நான் தேடுனேன், யூத கேலண்டரை தேடி எடுத்து பார்த்து எப்படி ஒரு சொன்னாரு அப்படின்னு சொல்லி தேடுனேன். கடைசியில பார்த்தா அங்க என்ன இருக்கு? யூத கேலண்டர்ல முதல் ராசி கன்னிராசி. கன்னிராசி முதல்ல வெளிப்படுது. இந்த கன்னிகை மூலமா ஒரு ஆட்டுக்குட்டி வெளியே வருது இல்லையா? இந்த கன்னிகை மூலமா ஒரு ஆட்டுக்குட்டி வெளியே வருது. இதோ ஒரு கன்னிகை கற்பூதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. அவருக்கு இயேசுங்கிற பேரு. இந்த இயேசுங்கிற பேரோட ஒரு ஆட்டுக்குட்டி அங்கிருந்து புறப்பட்டு வருது. இதுதான் முதல் ராசி. தேவன் வேதத்தை வச்சுதான் போதிக்கிறார். அவங்களுக்கு போதிச்சது இயற்கையை வச்சு போதிக்கிறார். நமக்கு எழுதப்பட்ட வார்த்தை இப்போ கையில் இருக்கு. பாருங்க, ஃபர்ஸ்ட் பைபிளை ரெஃபர் பண்ணுங்க. இப்ப முதலாவது பைபிள்ல ஆட்டுக்குட்டி வெளிப்பட்டது உண்மையா இருந்தா, ஒரு பெண் மூலமா, அது ஒரு கன்னிகை மூலமா வெளிப்பட்டது உண்மையா இருந்தா, இதத்தான் ஏசாயா தீர்க்கதரிசி பார்த்து சொல்லியிருப்பான் இல்லையா? என்னது? ஒரு கன்னிகை. இது பாப்போம், வானராசி அவனுக்கு என்ன செய்திருக்கு? காட்டப்பட்டிருக்கு. சங்கீதம் 119:89 சொல்லுது, வானங்களில் நிலைத்திருக்கிறது. Your words are settled in heaven. உங்களுடைய வசனம் எங்க இருக்குது? வானத்தில் இருக்கு. பார்த்து எழுதி கொடுத்த பைபிள் ஒண்ணா நீ அடிச்சுட்டு போ, என்னமும் செய்து போ. ஆனா எனக்கு எங்க இருந்து பைபிள் கிடைக்கும்? ஃபர்ஸ்ட் பைபிள் அங்க இருக்குது. ஞாபகம் வச்சிருக்கு. நேச்சர் இஸ் தி ஃபர்ஸ்ட் பைபிள். இங்க ஓப்பனா சொல்லிட்டு போறோம் பாருங்க, உங்களுடைய வார்த்தைகள் வானத்தில் நிலைத்திருக்கிறது. வானத்தில் நிலைத்திருக்கிற வார்த்தைகளை ஒரு விஞ்ஞானியை விட்டு அழிக்க சொல்லுங்க பாக்கலாம். அவனால முடியுமான்னு பாக்கலாம். எரேமியா தீர்க்கதரிசியுடைய நாட்கள்ல அவன் சொல்ல சொல்ல ராஜாவுக்கு விரோதமா அங்க எழுதப்பட்டுச்சு இல்லையா? அதை எழுதி கொண்டு போய் வாசிக்கும் போது ராஜாவுக்கு கோபம் வந்துட்டு அவன் நினைச்சதா கட்டி எழுந்து அதை கிழிச்சு எழுந்ததான் தீயில போட்டு எரிச்சிட்டான். எரிச்ச உடனே வார்த்தை போயிட்டுதா? எரேமியா பிடிச்சி ஜெயில போட்டுட்டான். ஜெயில போட்ட பிறகு பைபிள் சொல்லுது, எரேமியாவிடத்தில் திரும்பவும் வார்த்தை வந்தது, வந்து நீ இதை எழுதுன்னு சொல்லிச்சு. தெரியுதுல? அப்போ முதல் பைபிளை யாருமே அழிக்க முடியாது. ஆண்டவர் அதை தன்னுடைய பார்வையில வச்சிருக்கிறார். தீர்க்கதரிசி சொல்றாரு, பூமியில ஒரு காரியம் நடக்கணும்னா முதல்ல அது எங்க நடக்கும்? வானத்துல நடக்கும். இயேசு கிறிஸ்து உதாரணமா பிறந்தார். இப்போ இவர் பிறந்த செய்தி யாரு கொடுத்தார்? எந்த பைபிள் கொடுத்துச்சு? பாருங்க, எந்த பைபிள் போதிச்சு? வானம். அதுதான் போதிச்சு. அப்போ நட்சத்திர அடையாளத்தை ஆண்டவர் கொண்டு வந்து இந்த காரியத்தை செய்தார். இந்த கடைசி காலத்துல இந்த பூமியை அழிக்கணும்னாலும் மனவாட்டியை எடுக்கணும்னாலும் அடையாளம் எங்க இருந்து வரணும்? வானத்துல இருந்து. நட்சத்திரங்கள் தான் கொண்டு வருது. இன்னைக்கு 7வது நட்சத்திரத்து செய்தியில நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க இல்லையா? நம்ம எந்த செய்தியில இருக்கிறோம்? 7வது நட்சத்திரம். அப்ப வானத்துல அடையாளம் காட்டாம ஆண்டவர் எதையும் செய்ய மாட்டார். சரி, இப்போ பைபிள் இப்படி சொல்லுது, அவர் போதிக்கிறார். ஆபிரகாம் தேடிப்பானதுக்கு அப்புறம் என் சந்ததி இந்த மாதிரி இருக்குன்னு சொன்னாரு, இன்னொன்னு காணலையே. அவனும் 25 வருஷமா பார்த்துக்கிட்டே இருந்திருப்பான் வானத்தை. வெளியே ஓடியாரணும் பார்க்கணும், வெளியே ஓடியாரணும் பார்க்கணும்.
அவனுக்கு அதுதான் பைபிள். இல்லையா? ஏதாவது மாற்றம் தெரியுதா குழந்தைகளுக்கு? அப்போ ஆண்டவர் தன்னுடைய முதலாவது பைபிள்ல வந்து எல்லாத்தையுமே குறிச்சு வச்சிருக்கிறார். நீங்க அதை பார்க்கணும், இந்த பைபிளையும் பார்க்கணும். ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தையை டைரக்டா நீங்க அவரோட பகிர்ந்து முடியும். 1வது ராசியில வந்த இந்த ஆட்டுக்குட்டி வந்து பலியாகக்கூடிய ஒரு ஆட்டுக்குட்டி. 1வது ராசியில வெளிப்பட்ட அந்த கன்னிகை பெற்றுக் கொடுத்த அந்த குழந்தை வந்து தன்னைத்தானே என்ன செய்ய வேண்டியிருக்கு? பலியிட வேண்டியிருக்கு. அது பலிபீடத்துக்குள்ளது. அப்புறம் காலங்கள் தோறும் ஒவ்வொரு ராசியா இருந்துச்சு, மாறிக்கிட்டே வந்துச்சு. 1ஆம் நாட்கள் வரும்போது அவர் சொல்றாரு, அதாவது கேன்சர் ராசி, அந்த ராசி என்ன சொல்லுவீங்க நீங்க? கடகராசின்னு சொல்லுவீங்களோ? அப்போ சிங்கத்துக்கு முன்னால் இருக்கிறது என்னது? கடகராசி. கடகராசி முடிகிறத பிரணாம் சுட்டி காட்டுறாரு. அது முடிஞ்சிச்சுன்னா அடுத்தது என்ன ராசி தொடங்குது? சிங்க ராசி தான். அதுதான் எத்தனாவது ராசி? கடைசி ராசி. 1ல ஆரம்பிச்சது 12ல முடியுது, கடைசியில முடியுது. இந்த ராசி வந்து என்ன ராசியா? சிங்க ராசி. ஆட்டுக்குட்டியா வெளிப்பட்ட இந்த தேவன் கடைசி ராசியில தன்னை யாரா வெளிப்படுத்தி காட்டுறார்? சிங்கமா வெளிப்படுத்தி காட்டுறார். அவர் என்னது? சிங்கம். யூதா கோத்திரத்து சிங்கம். நல்ல ஞாபகம் வச்சிருக்க. அப்போ நமக்கு ராசி நல்லா போதிக்குது. 12க்கு பிறகு அங்க ராசி கிடையாது இல்லையா? திரும்ப வந்தீங்கன்னா எங்க வந்துருவீங்க? முதல் ராசிக்கு தான் வர முடியும். இதுதான் பைபிள். அப்போ பைபிள்ல வந்து 1வது ராசியில புறப்பட்ட அந்த ஆட்டுக்குட்டியானவர் வந்து 12வது ராசி வரைக்கும் என்ன செய்றாரு? அவர்தான் டிராவல் பண்றாரு. வேற ஒரு பிகரங்க கிடையாது, வேற ஒரு தேவன் இல்ல. இவர் தன்னை கடைசியா வெளிப்படுத்தும் போது யாரை வெளிப்படுத்துகிறார்? ராஜாவா தன்னை வெளிப்படுத்துறார். அப்போ இந்த 2 காரியங்களும் இணைஞ்சு செல்ல வேண்டி இருக்குது. இதை மறந்துறாங்க. அப்போ 1வது ராசியில வெளிப்பட்டது ஆட்டுக்குட்டியா இருந்தா அந்த வார்த்தையை நம்ம ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னா, அப்போ இந்த ராசியில வெளிப்பட்ட ஆட்டுக்குட்டி வந்து ரத்தம் சிந்துது. என்னத்துக்காக? மீட்புக்காக நமக்கு என்ன செய்யுது? ரத்தம் சிந்துது. அப்போ நமக்கு கிடைச்ச செய்தி என்னது? இவர் ரத்தம் சிந்தின உடனே நமக்கு கிடைச்ச செய்தி என்னது? ரட்சிப்பின் செய்தி. நமக்கு என்ன செய்தி கிடைச்சிச்சு? ரட்சிப்பின் செய்தி. அவர் வந்த உடனே பிரசங்கம் பண்ணார். யோவான் வந்த உடனே பிரசங்கம் பண்ணார். மனம் திரும்புங்கள், பரலோகராஜ்யம் சமீபத்திருக்குதுன்னு சொன்னா. ஆண்டவரும் அதே தான் பிரசங்கம் பண்ணார். மனம் திரும்புங்கள், பரலோகராஜ்யம் சமீபத்திருக்கிறது. மத்தேயு 4:17 அப்படி சொல்லுது. மத்தேயு 3:2 அப்படி சொல்லுது. ஆனா பரலோக ராஜ்யத்தை பற்றி பிரசங்கம் பண்ணவர் அதுக்கு பிறகு பேசவே இல்லை. பரலோக ராஜ்யத்தை பற்றி நெடுங்க சொல்லிட்டே வராரு. ஆனா இந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ள போகும்போது இவர் என்னதான் இருப்பாருங்கிறது அங்க கோட்பாடல. ரட்சிப்பை பற்றி பேசும்போது யாரா இருக்கிறார்? ஆட்டுக்குட்டியா இருக்கிறார், ஆட்டுக்குட்டியா இருக்கிறார் சொல்லி எல்லாரும் பிரசங்கம் பண்றாங்க. உலகம் முழுவதும் ஆட்டுக்குட்டியார் ரட்சிப்பு கொடுக்கிறார், ரத்த சந்தி இருக்கிறார், நமக்கு வேற பாதை கிடையாது, எல்லாம் சொல்லிட்டே வந்தாங்க. ஆனா யூதா கோத்திரத்து சிங்கத்தை பற்றி யாரும் என்ன செய்யல, பேசுறது இல்ல. 12வது ராசி கடைசி ராசியில அவர் என்னதான் வருவார், இதை யாரும் என்ன செய்யல, போதிக்கல. இதுதான் சிக்கல். அப்ப இன்னைக்கு நம்ம கவனிக்க வேண்டியது என்னதான் இருக்கணும்? சிங்கமா இருக்கணும். இல்லையா? இப்போ நீங்க பிரமிட் படம் போட்டு வச்சிருக்கீங்க. பிரமிட்டுடைய தலை யாரு? கிறிஸ்து. இல்லையா? இந்த கிறிஸ்து என்னது? சிங்கம். இவர் என்னது இல்ல, ஆட்டுக்குட்டி இல்ல, சிங்கக்குட்டி. அது இதை மறந்துடாங்க. கடைசி ஸ்டெப் அது. நம்ம செய்தி அதோட இணைக்கப்பட்ட செய்தியா இருக்கணும். சிங்கம்னா ராஜா இல்லையா? கடைசி கால சபை வரும்போது பறவைகளுக்கெல்லாம் ராஜாவா இருக்கிற கழுகு எழுப்பி வந்துச்சு இல்லையா? இதே மாதிரி மிருகங்களுக்கெல்லாம் ராஜாவா இருக்கிற சிங்கம் இருந்தது கடைசியா தலை கொண்டு காட்டும். இதைத்தான் வேதம் போதிக்கும், வேற காரியம் போதிக்காது. இவர் ராஜாவா இருந்தா நீங்க யாரா இருப்பீங்க? அதுதான் மணவாட்டி. இவர் ராஜாவா இருந்தா யாரா இருக்கிறீங்க? ராணியா இருப்பீங்க. நீங்களும் நானும் ராணியா இருந்தா நம்ம தான் மணவாட்டி. அவர் மணவாளை. அவர் யாரு? சிங்கக்குட்டி. நம்ம யார்? அவருடைய மணவாட்டி. அப்போ இந்த உலகத்துல நம்ம சாதாரணமான ஆட்கள் கிடையாது, ஒரு விசேஷமான கூட்டம்.
இந்த கூட்டத்தை பற்றி தான் இந்த பைபிள் சாட்சி கொடுத்துட்டே இருக்குது. இப்போ முதலாவது ராசியில வெளிப்பட்ட அந்த கிறிஸ்து, ஆட்டுக்குட்டியா வெளிப்பட்ட அந்த இயேசு கிறிஸ்து கடைசி ராசி வரைக்கும் அவர் பிரயாணப்பட்டு கடைசி ராசியில தன்னை வெளிப்படுத்தி காட்டும் போது சிங்கம் கர்ஜிக்கிறது போல மகா சத்தமாய் அவர் ஆர்ப்பரிப்பார். அதைத்தான் இங்க வேதம் சொல்லுது. ஏன் அந்த இடத்துல ஆட்டுக்குட்டியார் அவர் ஆர்ப்பரிப்பார்னு சொல்லல. ரெண்டு கிரியைகள் அங்க இருக்கு. ஒன்னு ரட்சிப்பு, இன்னொன்னு ராஜ்யபாரம். சிங்கம் கர்ஜித்த உடனே ராஜ்யத்தை என்ன செய்யுது? கையில வாங்குது. 7வது முத்திரை முடியும் போது 7வது முத்திரையினுடைய முடிவில் 1000 வருஷ அரசாட்சி ஆரம்பமாகும். தீர்க்கதை சொல்றார், நான் சொல்றேன். நல்லா படிங்க, பைபிளையும் தீர்க்க செய்தி நல்லா கவனமா படிங்க. அதுல எல்லாமே முற்றுப்பொருது அப்படின்னு சொல்லி ஒரு காரியத்தை பற்றி அவர் பேசுறாரு. அப்போ இந்த 1000 வருஷ அரசாட்சி ஆரம்பிக்கிறதுக்கு வர வேண்டியது யாரு? யூதா கோத்திரத்து சிங்கம். சிங்கம் கர்ஜித்தால் ஒழிய இந்த அரசாட்சி வர முடியாது. அது அவருடைய கரத்தில் இருக்குது. இது கடைசி வெளிப்பாடு. எல்லா பைபிளும் அதைத்தான் போதிக்குது. உதாரணமா இப்ப முதல் பைபிள நம்ம எடுத்தோம், நேச்சர்ல கடைசி ராசி சிங்கம். 2வது பைபிள் எடுத்துக்கிடுங்க, இந்த பிரமிட. இந்த பிரமிட வந்து வாசிங்க, ஏசாயா 19வது அதிகாரம் 19, 20வது வசனம். கர்த்தருக்கு ஒரு பலிபீடமும் அதன் எல்லை அருகே கர்த்தருக்கு ஒரு ஸ்தம்பம். ஸ்தம்பம்னா என்னது? அதான் பிரமிடு. ஸ்தம்பம்னா என்னது? பிரமிடு. இது எகிப்துல சேனைகளுக்கு கர்த்தருக்கு அடையாளமும் சாட்சியமா இருக்கும்பா. அந்த நாள்ல அப்படி சொல்றார். In that day, இல்லையா, ஒரு நாளை குறிப்பிடுறார். இது எந்த காலமா இருக்கும்? கடைசி காலமா இருக்கும். இந்த பிரமிடு எந்த பக்கத்தில் இருக்குது? எகிப்துல இருக்குது, இல்லையா? அப்போ எகிப்து வந்து அந்த இடம் வந்து சரியா கவனிச்சீங்கன்னா பூமியில மையப்பகுதி. அது எந்த இடம்? பூமியில மத்தியமான இடம். அந்த இடத்துல இதை கட்டி வச்சிருக்கிறாங்க, இந்த கோபுரத்தை, கூர்நுனி கோபுரம். அதைத்தான் பிரமிட் சொல்லுது, இல்லையா? எத்தனையோ பிரமிட் இருக்காங்க, அதெல்லாம் பற்றி பேசல. இந்த பிரமிட மட்டும் பர்டிகுலரா பைபிள் சொல்லுது. இன்னைக்கு அது எகிப்து தேசத்துல இருக்குது. அப்போ இந்த பைபிள எகிப்தியர்கள், இஸ்ரவேல் ஜனங்கள், இஸ்ரவேலுடைய ஜனங்கள் படிச்சாங்கன்னா ரட்சிக்கப்படுவாங்களா? நான் ரொம்ப நாள் யோசிச்சுட்டே இருந்தேன். ஒரு நாள் செய்தி எல்லா இடத்துக்கும் போகுது, ஆனா முஸ்லிம்ஸ் ரட்சிக்கப்படலையே. முஸ்லிம்ஸ் என்ன செய்யப்படணும்? நியாயமா ரட்சிக்கப்படணுமே. ஏன் அவர் ரட்சிக்கப்படல அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்தேன். இப்ப அவங்களுக்கு எந்த பைபிள் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது இந்த பைபிள் அவங்க இடத்திலே இருக்குது, இல்லையா? இது 2வது பைபிள். தீர்க்கதரிசி சொல்றாரு, ஏனோக்குடைய நாட்கள்ல இது கட்டப்பட்ட ஒரு பிரமிடு. பலரும் பல கருத்துக்களை சொல்றாங்க, நான் அதை சொல்லல. நானும் நிறைய புக்கள் படிச்சு பார்த்துருக்கிறேன். ஆனா தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு? ஏனோக்குடைய நாட்கள்ல இது கட்டப்பட்டது அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஏனோக்குடைய நாட்கள் நீங்க போனீங்கன்னா இது ஆபிரகாமுக்கெல்லாம் முன்னால உள்ள காலங்கள், இல்லையா? அப்பவே நிச்சயப்பட்டிருக்கிறது, கட்டப்பட்டிருக்குது. அப்போ இந்த பைபிள முதலாவது நம்ம நேச்சர் எடுத்துட்டா, நேச்சர் முதல்ல வந்துட்டு, இல்லையா? அதுக்கப்புறம் தான் நினைச்சது இந்த பிரமிடு வருது. அப்ப இது 2வது பைபிள். இந்த 2வது பைபிள் என்னத்தை போதிக்குது? நீங்க அதை கவனிச்சு பாத்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு செய்தி அது உள்ள இருக்கு. ரொம்ப அருமையானது, எனக்கு ரொம்ப பிடித்தமான செய்தி அது உள்ள இருக்குது. ஆனா நான் உங்களுக்கு இப்ப பிரசம் பண்ணல, அதை பாயிண்ட மட்டும் டச் பண்ணி போறேன். இந்த பிரமிடுக்குள்ள நீங்க பாத்தீங்க அப்படின்னா உள்ள போற அந்த பாதை வந்து உயரத்துல இருக்குது. நீங்க யாராவது பிரமிட் பாத்துருக்கீங்களா? போய் பிரமிட் ஆஃப் கீசா, இது பேர் என்னது? கீசாவில் உள்ள பிரமிட் நான் பார்த்திருக்கிறேன். 2 தடவை நாங்க போயிருக்கிறேன். பாருங்க எவ்வளவு எக்ஸாக்டா 30 டிகிரில அதை கட்டிருக்கேன்னா நீங்க அதை பார்த்துட்டு ஆச்சரியப்படுவீங்க. நான் கொண்டு போயிருந்தேன் கேம்பஸ், அதை வச்சு நானே செக் பண்ணி பார்த்தேன். 30 டிகிரினா 30 டிகிரி தான். இப்படிப்பட்ட விஞ்ஞானி எந்த காலத்துல இருந்தாலும் தெரியாது நமக்கு. பாருங்க, ஏனோ கூட நாட்களே நம்மளை விட கூடுதல் விஞ்ஞானிகள் இருந்திருக்கிறான், இல்லாம இல்ல. இதை கட்டின கூட்டம் வந்து
நல்ல ஆவிக்குரிய கூட்டம், அதாவது தேவனை அறிஞ்ச கூட்டம் பார்த்துருக்கு. இன்னைக்குள்ள பெரிய பெரிய விஞ்ஞானியால ஒண்ணும் செய்ய முடியாது. ஒவ்வொரு சொல்றாரு பாருங்க, ஒவ்வொரு கற்களும் வந்து இணைஞ்சிருக்கிற இடத்துல நீங்க பிளைட கூட உள்ள சொல்ல முடியாது. அது உண்மை. நான் நேரடியாக பார்த்து பாருங்க. இந்த பிரமிட்ல வந்து மெயினான காரியத்தை மட்டும் நான் சொல்றேன். இந்த பகுதியில் பாத்தீங்க அப்படின்னா ராஜாவுடைய இடம் இருக்குது. ராஜா உட்கார்ந்து இருக்கிற ஸ்தானம். இந்த ராஜா உட்கார்ந்து இருக்கிற ஸ்தானத்துல 7 படிக்கட்டுகள் இருப்பது. இங்க நமக்கு எத்தனை சபை? 7 சபை முடியும் போது யார் இருப்பா? ராஜா. ராஜா ராஜா வந்து யாரு? சிங்கம். ராஜா யாருன்னு சொல்றேன்? சிங்கம். நல்லா கவனிச்சிடுங்க. ரொம்ப கரைகளை பொருந்தது. நீங்க அதை படிக்க படிக்க உங்களுக்கு ஆனந்தமா இருக்கும். நீங்க அதை உட்காரணும் பாருங்க. அது ராஜாவுடைய ஸ்தானம். ராஜாவுடைய ஸ்தானத்திலிருந்து நேர கீழே பாத்தீங்கன்னா இங்க ராணி உட்கார்ந்து இருக்கிறார். ராணி இங்க பூமியில உட்கார்ந்து இருக்கிறார். நேரே கீழே சென்டர்ல, இந்த பிரமிடுடைய சென்டர்ல பாத்தீங்கன்னா 2 சைட்லயும் 2 துவாரங்கள் உண்டு பாத்தீங்கன்னா. இந்த துவாரங்களை ஆராய்ச்சி பண்ணி பார்த்திருக்கிறாங்க. அது உள்ளுக்கு வந்து பறவைகளுடைய இறகுகள் கிடையாது. அதாவது பறவைகள் பறந்து போகக்கூடிய பாதை. அது மணவாட்டி பறந்து போகக்கூடிய பாதை. அது மணவாட்டி நினைச்சு போறா, அதுல இருந்து பறந்து போயிடுவா. அதுக்கப்புறம் கீழே நீங்க பாத்தீங்கன்னா ராஜாவுக்கு கீழே சைட்ல ஒரு இடம் இருக்கு பாருங்க. அதுல ஒரு கல்லறை, அதாவது கஃபின் இருக்குது. கஃபின்னா இந்த இறந்து போனவங்களை வைப்பாங்கள ஒரு பெட்டி, சாவு பிணப்பெட்டியா, சாவு பெட்டியோ பிணப்பெட்டியோ நீங்க எடுத்துக்கீங்க. அது இருக்கு பாருங்க. ஆனா அதுக்கு மூடி கிடையாது. அது திறந்தாலே இருக்குது. ஏன் அது திறந்தாலே இருக்குது? ராஜா என்ன செய்தாரு? மனுஷோர் அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோட எந்திரிச்சு பண்ணிட்டாரு. ஆகினால பெட்டி என்னதான் இருக்கு? காலியா இருக்கு. மற்ற எல்லா பிரமிட்ல வந்து அடக்கம் பண்ணப்பட்ட அந்த மம்மி இருக்கிறாங்க. ஆனா இந்த ஒரே இடத்துல மட்டும் ஒண்ணு இல்லை. இதோட இன்னும் விசேஷம் என்ன அப்படின்னா, இந்த பெட்டி செய்திருக்கிற கல் வந்து கிரனைட். அதாவது இந்த சிகப்பு கலர் கிரனைட் இருக்கு பாருங்க. கிரனைட் பாக்குறீங்களா? நீங்க வீடுல வச்சிருப்பீங்களே, சிகப்பு கலர் கிரனைட்டால பண்ணப்பட்டது தான் அந்த பெட்டி. இந்த கல் எங்க இருக்குன்னு தேடி இந்த விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்ணும்போது இது மோரியா மலையில இருக்கு. எங்க இருக்குது? ஈசாக்க பலியிட்ட அந்த இடத்துல உள்ள கல். அது எவ்வளவு தூரத்துக்கு இந்த காரியங்கள் பொருந்ததுங்கிறத பாருங்க. அப்போ இந்த பிரமிடுக்கும் பைபிளுக்கும் சம்பந்தம் உண்டு. நிறைய இருக்குது. நட்சத்திரங்களை எடுத்து நட்சத்திரங்களோட கனெக்ட் பண்ணி இதை நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த பைபிளுக்கும் அதுக்கும் ரொம்ப சம்பந்தம், பிரமிடுக்கும் அதுக்கும் சம்பந்தம் உண்டு. அவனுங்க அந்த மாதிரி கட்டியிருக்கிறாங்க. வானாராய்ச்சி, கணித ஆராய்ச்சி, இந்த வேதாராய்ச்சி, இதெல்லாம் எல்லாம் மொத்தமா ஒத்து போகும் பிரமிட்ல. அப்போ இந்த பிரமிடு பக்கத்துல ஒரு ஸ்பிரிங்ஸ் இருக்கு பாத்துருங்க. ஒரு சின்ன ஒரு சில மாதிரி அது ஒரு பலிபீடம். அதுல சிங்கத்தினுடைய முகம் செய்து வைக்கப்பட்டிருக்கு. ஆனா சிங்கத்தினுடைய முகம் அங்க வைக்கப்பட்டிருக்குது. இந்த பிரமிடுக்கு தலைகள் கிடையாது. இதுக்கு தலைகள் அங்க இல்ல. நான் பார்த்துட்டு